ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரைட் பண்ணு ப்ரோ சேனல். இன்னைக்கு நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கேன். பாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டும், பைக்கு கரன்னு எடுக்குன்னு நினைக்கிறேன். போலாமா? வந்துடுவானுங்களா? அந்த அண்ணன் கை காட்டுற பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பரவாயில்ல, இந்த மாதிரி உள்ள கூட இருப்பாங்க. அதுவும் அங்க ஒரு மலை மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மலைக்கு தான் ஒரு டைம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த விளாக்கு ஒரு நாள் போடுறேன். மழை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு R15 நிக்குது. ரைட்டர்ஸ் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் இந்த மாதிரி ஒரு நாள் பசங்க கூட போவோம். அவங்களும் பிளாக் பண்ணிட்டே போவாங்களாட்டு இருக்குது. அவங்களும் பிளாக் பண்ணிட்டே போவாங்களாட்டு இருக்குது. ஆ, ஆ? ஊட்டி போவாங்க. இங்க இந்த பக்கம் திரும்புறாங்க. அடடா, பின்னாடியே போலாம்னு நினைச்சேன். எனக்கு எப்படியோ ஒரு 4 பிஸ்டன் வண்டி ஆவது வாங்கி ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் தான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் பிடிக்கும். நேக்கடு பைக் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஃபுல்லாக நிறைய டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் யமஹா லைனப் இருக்கிற எல்லா பைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே R7 R9லாம் வந்துச்சுன்னா அது எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் தூக்கிடுவேன். அது R9லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. R9 R1லாம் அதுங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதோட ட்ரிபிள் பிஸ்டன் தான், ஆனா வந்து பவர் வந்து நல்லா இருக்கும் R9ல. அதோட லுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த பைக் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. பட் நம்ம இந்தியாவில் அலௌடு இல்லை.
ட்ராக்லயாவது ட்ராக்ல ஒரு டைம் எடுத்துட்டு இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ் எடுத்துட்டு போய் ஓட்டணும். ஜாலியா அப்படியே ரவ் பண்ணிட்டு ரொம்ப ரவ் பண்ணி ஜாலியா கார்னரிங் பண்ணி ஹை ஸ்பீட்ல கார்னரிங் பண்ணி ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் எப்படியோ நிறைவேற்றணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் அதை ஃபினிஷ் பண்ண விட மாட்டேன். எதுவும் சாப்பிட்றீங்க? சூப்பர் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளாக வாங்கணுங்க. இப்போதைக்கு ஆர் R3 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. R2 வந்துச்சுன்னா அதுவும் அந்த மாதிரி இப்படி மேலே இப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமா ஆகாது, யாரும் பிடிச்சி வாங்க மாட்டாங்க. எல்லாரும் R15 வாங்குறதே இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பொசிஷனுக்காக தான். என்னதான் உட்காந்து ஓட்டுறக்கு கொஞ்சம் இதுதான் இருந்தாலும், கமிட்டாக இருந்தாலும், இதோட பர்ஃபார்மன்ஸுக்கும் 150cc இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வராது. அப்புறம் கார்னரிங் பண்ணுறது, ஹேண்டலிங்கு, இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும் இந்த வண்டி. அப்படியே இருந்தாலும் R15 ஒரு சிங்கிள் பிஸ்டன் வண்டி தான். சிங்கிள் பிஸ்டனில் எப்பவும் வந்து கம்மியாக தான் லோட் பண்ண முடியும். என்னதான் சிசி ஜாஸ்தியாக இருந்தாலும் சிங்கிள் பிஸ்டனில் லோட்ஸ் வந்து கம்மியாக தான் போட முடியும். அதனால தான் நம்ம சூப்பர் பைக்ஸ் பக்கம் போகிறோம். ஏன்னா 3 பிஸ்டன், டூயல் பிஸ்டன் அதுங்கெல்லாம் வந்து இன்லைன் 4, இன்லைன் 3, R9ல வந்து CP3ன்னு சொல்லுவாங்க. இன்லைன் இல்லாமல் கிராஸ் பிளேன் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட மெக்கானிசம்ல பண்ணியிருக்காங்க. அக்ரெசிவாக இருக்கும் R9லாம். எனக்கு அது ஆத்தலையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கெல்லாம் நல்லா சம்பாதிக்கணும். நம்ம கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை, இருந்தாலும் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படியோ அதை நிறைவேற்றிக்கணும், அதான் ட்ரீம். பைக்குக்காவது நிறைய சம்பாதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். கார்ல எனக்கு கார் அந்த அளவுக்கு எனக்கு ஓட்ட தெரியாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த இதுல பைக்ல போற ஃபீல் வந்து கார்ல வரமாட்டேங்குது. அப்படியே ஜாலியா பூட்டு ஓடலாம், அதான் செமையா. கார்ல அப்படி ஓட்டோம்னா நம்ம ரோட்டுக்கு இந்த வண்டியே நம்ம ரோட்ல ஓட்டுறதே கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. சிட்டி சைடுக்குள்ள ஓட்ட முடியாது, ஹைவேஸ் தான் சூப்பர் பைக்லாம் வாங்கி ஓட்ட முடியும். அப்புறம் அது 20 லட்சம் இல்லை 40 லட்சம் போட்டு கார் வாங்கணும்னா அது ரோட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு செட் ஆகாது. திடீர்னு ஒரு நாய் குறுக்கால வரும், இல்லை திடீர்னு ஆடு வரும், இல்லை மாடு வரும், ஏதோ மனுஷங்க வேற வருங்க, ஏதோ ஒன்று குறுக்கால வரும். அது குறுக்கால வர சொல்ல முடியாது. இந்த ரோட்ல ஹை ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது தான், ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஓட்டுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுறது தான் பெரிய விஷயம். நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருப்பேன், எவனோ தொகுதிக்கான தோடுவான். அதுதான் வந்து பிரச்சனை.
காத்து வேற ஃபோர்ஸ் அடிக்குது. நான் வாய்ஸ் பேசுறது ரெக்கார்ட் ஆகவே தெரியல. தனியா போகும்போது தான் எப்பவும் ஸ்பீடா போவேன். சிங்கிளா போகும்போது ஸ்லோவாகவே போயிட்டு வருவேன். ஏன்னா என் பில்லியனோட இது ரொம்ப முக்கியம். அதனால சும்மா 70 80 அதுக்குள்ளதான் முக்காவாசி வச்சிருப்பேன். அதுக்கு மேல ரவ் பண்ண மாட்டேன்.